இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, யோசியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவர் இந்த நாளிலே செம்மையானவைகளை செய்யும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நான் காண்கின்ற உலகம் வித்தியாசமான அனுபவங்களை உடைய உலகமாக காணப்படுகிறது. அநேகர் வழிதப்பி நடக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக எங்கு சென்று நாம் ஜெபித்தாலும் இளைஞர்கள், இளம் வயதை உடையவர்கள் வழிதப்பி நடக்கின்ற காட்சியை குறித்து நம்முடைய தேசத்திலே அநேக தேசங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் நடக்க வேண்டும், செம்மையாய் இருக்க வேண்டும், அவருடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசியா ராஜா தாவீதின் வழிகளில் நடந்தான். அவன் நியாயப்பிரமாணத்தை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் அவன் வாழ்ந்தான் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த யோசியா ராஜாவினிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் காணப்பட்டது. என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் யோசியா ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆலயம் நன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவருடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதிலே மிகவும் கவனம் செலுத்தினான் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் பண்ணுகின்ற பரிசுத்தமான ஆலயமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் பழுது பார்க்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இருதயம் மகா கொடியதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த இருதயமாகிய பலிபீடம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் காணப்பட வேண்டும், பரிசுத்தமான பலிபீடமாய் காணப்பட வேண்டும். இந்த இருதயம் கர்த்தருக்கேற்ற இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண போதுமானவராக இருக்கிறார். வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இருதயத்திலே தீமையான எண்ணங்கள் நிறைந்திருந்தால் அதான் வெளிப்படும். எனவே நம்முடைய இருதயம் இன்னுமாய் கூட உலக கவலையினாலே, கசப்பு, வைராக்கியங்கள், கோபங்கள், பகைகள், சண்டைகள் போன்ற காரியத்தினாலே நிரம்பி இருக்குமே என்றால் அதிலே ஆண்டவர் வந்து வாசம் பண்ண முடியாது. எனவே நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும், பழுது பார்க்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட்டு ஆண்டவருக்கேற்ற ஒரு இருதயமாய் நம்முடைய பலிபீடம் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை செம்மையான அனுபவம் உடையவர்களாக அழைத்திருக்கிறார். ஒருவேளை நான் செம்மையாய் இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற இருதயமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகிறதா? இல்லை என்றால் நான் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, வேண்டாத காரியங்களை, வேண்டாத சிந்தனைகளை என் இருதயத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தை நம்மை கழுவி சுத்திகரிக்க போதுமானவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீ கழுவப்படுவது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. கழுவப்படுவது அவசியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே
கழுவப்படுகின்ற பொழுது நாம் ஒரு புதிய இருதயமாய், ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய மனுஷியாய், கர்த்தருக்கேற்ற செம்மையானவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாய், நல்ல இருதயமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாய் இருந்தால் ஆண்டவருக்கேற்ற காரியங்கள், கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்வு, கர்த்தருக்கேற்ற ஒரு செயல்பாடு, கர்த்தருக்கேற்ற ஒரு பேச்சு, அவரை கனப்படுத்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படும். நம்முடைய இருதயம் ஆகிய பலிபீடம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீங்களே அந்த ஆலயம் என்று பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பவுல் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம். இப்படி சரீரமாகிய ஆலயம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் காணப்படட்டும். அதற்குன்னு நம்மை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். அப்படி கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் காணப்படுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.